மகர ராசி என்பர்களே, உடல் ரீதியான உபாதைகள்னால் அவதிப்பட்ட சிலருக்கு ஓரளவுக்கு மருத்துவ ரீதியான பில்லு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஒரு பக்கம் நிறைய பேர் ஃபேமிலி இஷ்யூனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. உடலில் என்ன பண்ணுதுன்னே தெரியாமல், சார் அது என்னன்னே தெரியல, எந்த டாக்டர் போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறாங்க. ஆனால் பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது, எதாக இருக்குது, இது இருக்குது, அப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருப்பீங்க. அது ஒரு பக்கம். இந்த மாதிரி பல இன்னல்களில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரமும் இருக்குது. அதே மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போ நான் மகர ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா 100% இதே மாதிரி ஃபுல்லாக நடந்துடாதுங்க. என்ன சார் வீடியோ போடும்போது எப்படி சொல்லுங்கள், அப்புறம் எப்படி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அப்புறம் எப்படி உங்களை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக போய் சொல்லக்கூடாது. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, மகர ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட மகர ராசியில் 12 கோடி பேருக்கு மேலே இந்தியாவில் மட்டுமே இருப்பாங்க. அதில் தசாபுத்தியால் பாதி பேர் பிரிக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி ராசி மட்டும்தான் உங்களுக்கு சேமுங்க. உள்ள தசாபுத்தி இருக்குது, லக்கினம் இருக்குது, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற நட்சத்திரங்களோ உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளும் இருக்குது. உங்களுக்கு நட்சத்திரம் படி வேறுபடுவீங்க, நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் படி வேறுபடுவீங்க. அதே மாதிரி உங்கள் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்களோட ராசி உங்களை வந்து டாமினேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால உங்களோட ஜாதகம் வந்து வேறுபடும். அதுக்கு தான் நீங்கள் தனிப்படையாக ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது. தயவு செய்து உங்களோட லோக்கலில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஜாதகம் பாருங்கள். இல்லை சார் ஒன்றும் செட் ஆகலை, ஒன்றும் பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல அப்படிங்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லைனா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துரு, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. என்ன சார் இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது 100% இருக்குமா இல்லை அப்படிலாம் கேட்குறீங்களே, இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்களே அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ரியலிஸ்டிக். அது வந்து ஜோதிடர்கள் பொய்யாக இருக்கலாம், ஜோதிடம் பொய் கிடையாது. நிறைய பேர் ஜோதிடர்கள் பொய்ங்கிறதுனால தான் ஜோதிடமே பொய் அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து கணித சாஸ்திரம். ஸோ இது முன்னாடியே வந்து எல்லாமே ஃபுல்லாக A to Z வந்து கம்ப்ளீட்டாக வந்து எழுதப்பட்டது. இப்போ நான் கொடுத்துருக்க நம்பர் 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை சொல்லிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் அவரை மறக்கவே மாட்டீங்க. அவரை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஃபோன் பண்ணி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கேட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக பண்ணக்கூடியவங்க. சரி, இப்போ இந்த ஜோதிட ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் இருக்குது, இந்த மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்தளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது, பரிகாரங்கள் என்ன இருக்குது, கவனமாக எதில் இருக்கணும், எந்த விஷயம் வந்து நல்லது, எதை வழிபட்டால் வந்து உங்களுக்கு பரவாயில்ல இருக்குது, எந்த தெய்வத்துடைய ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், எந்த தெய்வத்தின் மூலமாக பல நன்மைகள் உண்டு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளி வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகுங்க. அதாவது ஒவ்வொரு கிரகம் இருக்குன்னா ஒவ்வொரு ராசி அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்படி அதோட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தின் மூலமாக தான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இப்படி நடக்குது அப்படிங்கிறது கணிக்க முடியும். இதில் சூரியன் பயிற்சி, சனி பயிற்சி அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம், பயிற்சி எல்லாமே சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே வந்து அதோட தாக்கம், அதோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, எல்லா ராசிகளிலும் இது காணப்படுமா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பங்குனி மாதத்தில் இந்த நிலையில் இந்த ராசிக்கு அதிகப்படியான நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எந்த அளவு உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சூரியனோட பயிற்சியோடு பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் சில ராசினருக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். இதில் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் வரைக்கும், இந்த பங்குனி உத்திரம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது இந்த ராமநவமி இதெல்லாம் வந்து முக்கியமான நாள். முருகர், அனுமான், பெருமாள், ராமர் விசேஷமான ஒரு மாதமாக இந்த நிறை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைந்த மாதம். உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் நிறைந்த ஒரு மாதமாக அமையுது. விசேஷம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பங்குனி மாதத்தில் மகர ராசிக்கான பலனை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அற்புதமான மகர ராசிக்கான பலனை சொல்கிறேன். இந்த மகர ராசி அப்படிங்கிறது ஒரு சூரியனுடைய ஆற்றல் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ராசி. இந்த மகர ராசியில் இருக்கிற ஈஸியாக கவர்மெண்ட் வேலை வாங்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா. இது ஓவரால் சொல்கிறேன். இந்த மகர ராசி அப்படி இல்லைன்னா இந்த மகர லக்னத்தில் இருக்கிறவங்க இது சார்ந்த நபர்களுக்கு அதிர்ஷ்டமான சூரியன் வந்து 3ஆம் இடத்துல அமர்ந்திருப்பாருங்க. இந்த 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனானது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியவர். உங்களுடைய ராசிநாதனையும் சேர்த்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய, உங்களுடைய பெரிய சோதனைகளை எதுவுமே இந்த மாதத்தில் வந்து உங்கள் பக்கத்தில் கொண்டு வர மாட்டார். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். எதிர்பாராத மன மாற்றத்தையும் உங்களுக்கு வந்து கொடுப்பார். நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப போல்டாக அது வேண்டாம்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்புறம் நீங்களே கொஞ்சம் மனசு இறங்கி வருவீங்க. சார் நானும் கொஞ்சம் யோசித்தேன், கொஞ்சம் பரவாயில்ல, அன்றைக்கி கோவம் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. தன்னம்பிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் மனமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் யாராவது ஒருத்தர் இவன் கொஞ்சம் மனசு மாறினா பரவாயில்லையே, ஒருத்தன் வந்து லேண்டு கொடுத்தா பரவாயில்லையே, ஒருத்தர் வழி விட்டால் பரவாயில்லையே, கொஞ்சம் வழி வாங்கினா அந்த 2-3 லேண்டு வாங்கலாமே, ரொம்ப நாளாக ஒய்ஃப் சண்டை போட்டுருக்காங்க, இங்கே சமாதானம் நம்மளோட சேர்ந்து இருந்தால் பரவாயில்லையே, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மன ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற
சில பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்குவீங்க. அவன் கெட்டவன், அவங்ககிட்ட போய் யார் நம்ம போய் நிற்கிறோமோ அவன்கிட்டலாம் நிற்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குவீங்க. உங்களை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து கொண்டு இருக்கவங்களா, முதுகுல குத்துனவங்க, இந்த மாறி மாறி உங்களை வந்து இது பண்ணவங்க, உங்கள் முன்னாடி நல்லா பேசுவான், வெளியே போய் பின்னாடி இதாக பேசுவான். இது மகர ராசி அதிகமாக நடந்திருக்கும். உங்கள் முன்னாடி உங்களை அப்படியே வணங்குவானுங்க, ஆனால் பின்னாடி போட்டு தலையிலே கூப்பிடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே உங்கள்கிட்டருந்து அப்படியே நகருவானுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஜாலரா போட்டுக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி பேசிகிட்டு இருந்தாலும் அவங்களாம் அப்படியே நகர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பெரிய இஷ்யூவாகவும் தெரியாது, அது எங்களுக்கு ஒரு போகிறத ஒரு வருத்தமாக உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நன்மை மிகுந்த காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உற்சாகம், தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி, தலைமை தாங்கக்கூடிய பக்குவம், மனோதிரம் எல்லாமே உண்டாகும். இதனால் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு உண்டு. இது மட்டும் இல்லாமல் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. கடந்த 5 ஆண்டுகளாக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக ஒவ்வொன்றா அப்படியே படிப்படியாக வந்துட்டுருப்பீங்க. இந்த 5 ஆண்டுகள் தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இருந்தது. இதில் உங்களுக்கு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, சில விஷயங்கள்லாம் ரொம்பவே கவலையாக இருந்தீங்கல்ல, சரி இது இந்த 5 வருஷமாக சில விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்படியே நம்பி வந்துகிட்டே இருந்தோம், ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையோடு இருந்துருப்பீங்கள்ல, அந்த கவலையெல்லாம் இன்னையிலேருந்து உங்களை விட்டு நீங்குதுங்க. உங்களுக்கான நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருது. அதற்கான விஷயங்கள் மாத இறுதியில் உங்களுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து சேரும். கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். புகழ், கீர்த்தி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க. இசைத்துறையில், நாடகத்துறையில், நடன கலைஞர்கள், அதே மாதிரி நடிப்பு துறையில், எழுத்து சார்ந்த விஷயங்களில் புகழடைய வேண்டிய எல்லா விஷயங்களுமே அந்த வருஷம் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுக்கு இந்த மாதத்துலேருந்து தொடர்ச்சி இருக்குங்க. அதே மாதிரி நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த தொழில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் விடாதீங்க. டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது, விளம்பரம் சம்மந்தப்பட்டது, நாடகம், கலைத்துறை சார்ந்த விஷயங்களும் எப்பயுமே உங்களுக்கு வந்து முன்னோடியாக இருக்கும். நன்மை இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னா, சோசியல் மீடியாக்களில் முன்னேறுவதெல்லாம் நல்லா முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. மகர ராசி, மகர லக்கணக்காரன் நல்லா நோட் பண்ணிக்காங்க. அதாவது சோசியல் மீடியா தான் உங்களுக்கு சோறு போடும் சில காலத்தில். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஓரளவுக்கு பங்கு இருக்குது. ஆனால் அதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. வருமானம் உங்களுக்கு நிறையா பிஸ்னஸ் வந்து வரும். சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் உங்களுக்கு அதிகம். அதனால் இந்த முயற்சியை வந்து மேற்கொள்கிற உங்களுக்கு பங்குனி மாதத்தில் வருமானத்தோட கூடிய புகழ் வந்து கண்டிப்பாக வந்து சேரும். அவரவர் வயதுக்கு ஏற்ற மாதிரி கும்பராசினருக்கும் நிறைவுகள் அதிகமாக உண்டு. நன்மைகள் வந்து அதிக அளவில் கண்டிப்பாக இருக்குது. எல்லா விஷயங்களுக்கும் எளிதில் சமாளிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உண்டாகும். அதே போல் நிறைய விஷயத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. பணவரவில் எதிர்பாராத அளவுக்கு பணவரவு உண்டு. அதிர்ஷ்டமும் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் வளர்ச்சி உண்டு. வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. தொழிலில் வளர்ச்சி உண்டு. படிப்பில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி உண்டு. அதுலேயும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. தொட்டது எல்லாமே தொடங்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி, ஜெயம் கிடைக்கும். திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே ஏற்றம் உண்டு. நீங்கள் இன்னொரு விஷயத்தை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சே ஆகணும். நான் சொல்கிறத நீங்கள் வந்து திட்டினாலும் சரி, எதுனாலும் சரி, சரி இத்தனை வீடியோவில் எல்லாருமே நன்மை நடக்குது நாங்கள் ஒரு வெங்காயமும் நடக்கலை அப்படி தான் சொல்லுவோம். கமெண்ட்லேயே திட்டுவாங்க, கழுவி ஊற்றுவாங்க. நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன். இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இது உங்களுக்கு முதல் படிக்கட்டு தான். ஆடி தான் நீங்கள் வந்து ஏறுவீங்க. சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிச்சு மட்டும்தான் உங்களால் முன்னேறவே முடியும். அதனால் ஆரம்பிக்கும் போதே சார் நல்லது நடக்கும் நீங்களும் ஒன்றும் நல்லது நடக்கலையா அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் காலம் தாமதம் ஆகி தான் உங்களுக்கு வந்து சரியாகும். மே 4ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு பெஸ்ட் பாயிண்ட்டே இருக்குது. மே 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிச்சின்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்குது. இப்போலாம் வந்து அதுக்கான ஒரு வெளிச்சம், தூரத்தில் ஒரு வெளிச்சம் அடிக்குது. அது பக்கத்தில் போனால் தான் இன்னும் ப்ரைட்டாக தெரியும். தூரத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரி வெளிச்சமே என்ன கண்ணுக்கு தெரியலையாங்கிறீங்களா, கொஞ்சம் நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. அதுக்கான காலகட்டம் உங்களுக்கு வரது இருக்கும். நான் தான் சொன்னால மகர ராசிக்கு எல்லாமே 100% நடந்துறதில்ல. காரணம் என்னென்னா தசாபதிகள் வேறு, நட்சத்திரம் வேறு, ஒவ்வொரு விஷயங்களும் வேறு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் எல்லா விஷயத்துக்குமே வந்து தீர்வு உண்டு. தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, கொஞ்சம் பொறுமையாக நிதானம் காத்தே ஆகணும். இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவீங்க. ரிஸ்க் ஃபேக்டர் எதுவுமே எடுக்க மாட்டீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் தயங்குவீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் நன்மை உண்டு. எப்பேற்பட்ட ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரன் ஐடியாலஜி பர்சன். ஐடியாஸ் நிறையா வச்சுருப்பீங்க. இந்த டைமில் வந்து உங்களோட ஐடியாஸ் சிலது வேலை செய்யாமல் கூட இருக்கலாம். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியாஸ் என்னைக்காக இருந்தாலும் வேலிட் பாயிண்ட் கொடுக்கும். டைம் எடுக்கலாம், ஆனால் அவுட்புட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. மற்றபடி வெற்றி நிச்சயம். வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கு. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.